2024 ஐசிசி உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் வர ஜூன் மாதம் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்க போகுது. அதில் விளையாடுறதுக்காக ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் அந்த தொடரில் இந்தியாவோட நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி விளையாடுவாரா அப்படின்ற கேள்வி காணப்பட்டுச்சு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிற பிச்சஸ் கொஞ்சம் மெதுவாக இருக்கும். இன்னொரு பக்கம் விராட் கோலி T20 கிரிக்கெட்டில் கொஞ்சம் நங்கூரமா நின்று நேரம் போக போக அதிரடியாக விளையாடக்கூடியவர். அதனால அவரோட அணுகுமுறை அங்க பொருந்தாது அப்படின்னு தேர்வுக்குழு கருதுறதா செய்திகள் வெளியாச்சு. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அனுபவத்தை கொண்டிருக்கிறதால விராட் கோலி மறுபடியும் உலக கோப்பையில விளையாட தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதனால ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் போன்ற பிளேயர்ஸுக்கு பின்னாடி விராட் கோலி 3வது இடத்துல களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலைமையில தன்னை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் 3வது இடத்துல களத்துல இறங்குறது இந்தியாவோட வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் பிரைன் லாரா தெரிவிச்சிருக்காரு. இது பத்தி அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நீங்க விரும்புறீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா என்னோட ஒரு ஆலோசனை என்னன்னா, சூரியகுமார் 3வது இடத்துல பேட்டிங் செய்யணும். அவர் T20 கிரிக்கெட்ல மகத்தான பிளேயர்ஸ்ல ஒருத்தர். விவ் ரிச்சர்ட்ஸ் போன்ற பிளேயர்ஸ் கிட்ட பேசும்போது அவர் முன்கூட்டியே களத்துல விளையாடுறத விரும்புறதா சொல்வாரு. சூரியகுமார் விஷயத்திலையும் நான் அதையே உணர்றேன். அவரை முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே களமிறக்க முயற்சி செய்யணும். அவர் துவக்க பிளேயர் கிடையாது. அதனால முன்கூட்டியே களமிறக்கி 10-15 ஓவர்ஸ் வரைக்கும் அவர் பேட்டிங் செஞ்சா போட்டி எப்படி மாறும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாலும் இல்லைனா சேசிங் செஞ்சாலும் கொஞ்சம் முன்கூட்டியே களமிறக்குனா அவர் உங்களை அசைக்க முடியாத நிலைக்கு எடுத்து செல்வாரு. அது மற்றவர்கள் தங்களோட இடத்துல சிறப்பா விளையாடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அதனால அவரை 3வது இடத்துல விளையாட வைக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முன்னதா ஐசிசி தரவரிசையில நம்பர் 1 பேட்ஸ்மேனா முன்னேற அளவுக்கு சூரியகுமார் 4வது இடத்துல சிறப்பா செயல்பட்டு வராரு. இன்னொரு பக்கம் விராட் கோலி 15 வருஷங்களா 3வது இடத்துல அசத்தி வராரு. அதனால அந்த இடங்கள்ல இந்திய அணி மாற்றம் செய்யாது அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது.